ரஜினிகாந்த் சீமான் இருவரும் சமீபத்தில் சந்திச்சு பேசிக்கிட்டாங்க. சீமான் கிட்ட கேட்டோம்னா நாங்கள் அரசியல் பற்றி பேசிக்கிட்டோம், சும்மா தற்செயலான ஒரு சந்திப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு புருடா விட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இது ஏதோ ஒரு விஷயம் நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள் புலம்பின வண்ணமே இருக்கே தவிர கரெக்டான என்ன விஷயம்ன்றது தெரியல. நம்ம இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறது இதில் என்ன விஷயம் நடந்திருக்கோம் அப்படின்றத பற்றி தான். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஜேரஸ், மதுரையில். நான் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜய் மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி பேசிய வார்த்தைகளை நம்ம பார்ப்போம். ஆயிருந்தாலும் அவன் என் தம்பி, நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவன் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன். அது ஒரு பிரச்சனை கிடையாது. இதுல சீமான் பேசினதை நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா தெரியும். விஜயோட கொள்கையோ கொடியோ எங்களுடைய கட்சிக்கு எதிர்மாறாவோ வேறுபாடாவோ இருந்தாலும் விஜய் என்னுடைய தம்பி, அவர் என்னை எதிரியாக கருதினாலும் அவர் என்னுடைய தம்பி, அவருக்கு நான் ஆதரவு மட்டுமே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொல்லியிருக்காரு. ஆனால் அதே கொஞ்ச நாள் கழிச்சு விஜயோட மாநாட்டுக்கு அப்புறமா நம்ம பார்த்தோம்னா விஜயோட அந்த மாநாட்டோட பிரம்மாண்டத்தை பார்த்தோம். விஜய் ஆக்சுவலாக சீமான் அவருடைய எதிரின்னு சொல்லிட்டு எந்த விதத்துலையும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே இல்லை. ஆனாலும் சீமான் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா அவரே எதிரிக்கான ஒரு பொசிஷனை எடுத்துக்கிட்டாரு. அப்படி எடுத்துக்கிட்டு விஜயோட கொள்கை என்னோட கட்சியோட கொள்கைக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தரக்குறைவாகவும் மிகவும் கடுமையாகவும் விமர்சிக்கிறாரு. அதையும் பாருங்க. அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. இது சீமானோட மனநிலை என்னைக்கும் சீராகவே இல்லை அப்படின்றது நமக்கு புரியுது. அவர் நிதானமாக இல்லை அப்படின்றது தெரியுது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் டெம்ப் ஆயிட்டே இருக்கிறாரு. தன்னுடைய வார்த்தையவே அவரே கேட்க மாட்டார் அப்படின்றது இது மூலியமா புரியுது. மேலும் ரஜினி சீமான் இவரிடையே நடுவில் நடந்த சந்திப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இதை கொஞ்சம் கிளியர் படுத்துற மாதிரி சீமானுடைய சமீபத்திய வீடியோ நம்மளுக்கு விளக்கமா சொல்லுது. அந்த வீடியோவையும் பாருங்க. இன்னொன்று நினைக்கிறாரு, இப்போ என்னை மாதிரி இப்போ நான் 7-8 தேதியில் போய் களத்துக்கு போவேன். நான் ஏற்கனவே போய் நிற்பேன் மக்களோட மக்களாக. அவரால் போய் அப்படி நிற்க முடியாது, பிரச்சனை இருக்குல்ல. அவர் போய் அங்கே நின்னா பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்டத்தை விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமாக வந்துடும். ரஜினிகாந்தோட சமீபத்திய சந்திப்புக்கு முன்னாடி வரைக்கும் விஜய தாறுமாறா பேசிட்டு விமர்சித்துட்டு வந்த சீமான் இப்போ விஜய் மேல சாஃப்ட் கார்னரா பேசுறதுக்கு காரணம் என்ன? தம்பி என்னுடைய தம்பி, அவர் செய்கிறதுலயும் நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற விஷயத்த பார்த்தோம்னா இப்போ விஜய் எதிரி அப்படின்ற அந்த ஸ்டாண்ட்ல இருந்து இப்போ சீமானுக்கு திரும்பவும் தம்பி அப்படின்ற அந்த ஸ்டாண்டுக்கு வந்த மாதிரி தெரியுதுல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படியே பிளாஷ்பேக் போங்க. விஜயோட மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு சீமான், விஜயோட மாநாட்டுக்கு பின்னாடி இருந்தது வேறொரு சீமான். இப்போ ரஜினியோட அந்த சந்திப்புக்கு முன்னாடி இருந்த சீமான் வேற, இப்போ ரஜினிக்கு அந்த சந்திப்புக்கு அடுத்து இருக்கக்கூடிய சீமான் நிலை வேற. ஸோ ரஜினி ஒருவேளை சீமான் கிட்ட விஜயோட எதுவும் நீங்கள் எதிராக பேசாமல் விஜய் கூட நீங்கள் கை கோர்த்துக்கிட்டோ அல்லது விஜயை நீங்கள் அன்பாக பேசிக்கிட்டோ நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய கட்சி வெற்றி பெறுறதற்கோ அல்லது நல்ல பேர் வாங்குறதற்கோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் விஜயை தம்பியா இன்னும் அதிக அன்போடையே சீமான் பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது அப்போது சரின் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும். நம்மளோட இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு பதிவில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். Until then, bye from your Jairus.